காரைக்கால் கோவில்பத்து பழமையான ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த கும்பல் மீது துரித நடவடிக்கை எடுத்து கோவில் நிலத்தை மீட்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி கும்பல் ஒன்று போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. துணை மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்து மற்றும் அரசு முத்திரை, ரப்பர் ஸ்டாம்ப் போன்றவைகளை தயாரித்து அரசு அதிகாரிகளின் கையெழுத்தையும் போலி ஆவணங்களில் போட்டு நிலங்களை விற்பனை செய்தது தெரிய வந்ததை அடுத்து துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் நகர காவல் நிலையத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து கோவில் நிலத்தை மோசடி செய்து விற்ற கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க அடுத்த புகாரின் பேரில் நில விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேற்கொண்டு கடந்த 2 வாரங்களாக எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் கோவில் நில மோசடி குறித்து சிபிஐ விசாரணை கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார், இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் மற்றும் இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோவில் நில மோசடியை கண்டித்தும் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி புதுச்சேரி மாநில தலைவர் சனில்குமார் கூறியதாவது: கோவில்பத்து பார்வதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் நிலம் மோசடி மட்டுமின்றி தக்கலூரில் உள்ள திருலோகநாதர் சுவாமி ஆலயத்தின் பல கோடி மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த கும்பல் மீது புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் ஆளும் கட்சி மற்றும் அரசு அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதால் சிபிஐ விசாரணை வைக்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார்.